என்னப்பா பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க? விஜய் அவர்கள் லேட்டா வந்தது தான் அந்த சம்பவத்துக்கே காரணம். 41 பேர் செத்ததுக்கு காரணம் விஜய். இல்ல அரசு தரப்புல இப்படி வார்த்தை வைக்கிறாங்க, நாளைக்கு விசாரணையில இது தானே சொல்ல போறாங்க. ஆமா. அண்ட் இன்னொன்னு, எங்களுக்கு அதிரடி அஸ்ட்ரா என்ற பெட்ரோமாக்ஸ் லைட் தான் வேண்டும். இருக்கா? அதிரடி அஜய் ரஸ்தோகி வேண்டாம். வேண்டாம். அவர் உண்மையிலே அதிரடி பண்ணுவார். எவ்வளவு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறார்கள். இந்த ஏரியால யாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது இல்ல. எல்லா கேஸுக்கும் சித்தார்த் லுத்ரா, முகுல் ரோஹத்கி, வேற வக்கீலே கிடையாதுப்பா. அப்படி பார்த்தா இது ஒரு நல்ல ஸ்டோரி சார். யாராவது ஆர்டிஐ போட்டு ஒரு ஸ்டோரியா கேரி பண்ணலாம். அவ்வளவு சேனல்கள் இருக்கு. கொடுக்க மாட்டாங்க ஆர்டிஐல தகவல். கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு மாத்தினது சார் மாநில சுயாட்சிக்கு எதிரானதான் சார். எப்படி பார்த்து சுயாட்சிக்கு எதிரானது? மாநில உரிமைகளை பறிக்குதுன்றதை நான் மறுக்கல. சரியா? மாநிலத்தில் ஒரு காவல்துறை இருக்கும்போது மாநில உரிமைகள் பறிக்கப்படுகுதுன்றதை நானும் ஒத்துக்கிறேன். அதாவது நீங்க ஸ்டேட் போலீஸை நம்பலன்ட்டு. ஸ்டேட் போலீஸ் எப்படியா நம்புறது? இன்னைக்கு சிபிஐ தான் விசாரிக்குது. ஆனந்த் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க, மதிய இடங்கிற கஸ்டடியில் எடுத்தா விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு குற்றச்சாட்டே ஸ்டேட் மேலதான் வைக்கிறாங்க. ஆமா. அப்ப எப்படி ஸ்டேட் விசாரிக்க முடியும்? ஜோஸ் தங்காவையும் டவுன் டிஎஸ்பி செல்வராஜையும் அக்யூஸ்ட் ஆகுனது இல்ல. அப்ப நீங்களே எப்படி விசாரிப்பீங்க? எஃப்ஐஆர் எப்படி போட்டாங்கன்றத நம்ம பார்த்தோம்ல. பாதுகாப்புக்கு குறைபாடுக்கு காரணமான அதிகாரியே புகார் எழுதி அவரே வழக்கை பதிவு செய்கிறார். எப்படி இந்த விசாரணை நியாயமா நடக்கும்?